இந்த கால பெண்களை பற்றி ஒரு புகார் சொல்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து 1,50,000 லட்ச சம்பளம் இப்போ இருக்கணும், வீடு இருக்கணும், இந்த மாதிரி சில சௌகரியங்கள் இருந்தால் பாரு, இல்லைன்னா வேண்டாங்கிறப்பல அவுட்ரைட்டாக பேசுகிறாங்க. நிறைய சம்பளம் எதிர்பார்க்குறாங்க. இதை எப்படி புகார்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு பெண்ணோட எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. 20,000 எதிர்பார்ப்பு எது வந்து ஓவர் எதிர்பார்ப்புன்னு ஒரு கணக்கு இருக்கணும். இல்லை ஒரு 50,000 இல்லை, நீங்கள் வந்து 1,50 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறான்னு சொன்னாதான் ஓவர் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு குழந்தை பிறக்குது, ஒரே ஒரு பவுன்ல காதுக்கு தோடு வாங்கணும், 1,50,000 ரூபாய் வேணும். ப்ளஸ் பேலன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, அதனால தான் சொல்கிறேன் சார். இல்லை, இதெல்லாம் வந்து காமன். அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் காமன். ஒரு பெண் வந்து நான் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு, நாளையிலேருந்து சௌரியமாக இருக்கணும், எனக்கு ஒரு 1,00,000 சம்பளம், அவனுக்கு ஒரு 1,00,000 சம்பளம், வரக்கூடிய பையனுக்கு ஒரு 1,00,000 சம்பளம், அது ரெண்டும் சேர்த்தா எனக்கு எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தா அவங்களோட எஜுகேஷனை பார்த்துக்க முடியும், அவங்க வெல்ஃபேர் பார்த்துக்க முடியும், ஒரு கால் மாமனார் மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவங்கள பார்த்துக்க முடியும்னு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறத எப்படி புகார்னு எடுத்துக்க முடியும்? 3 பெட்ரூம் ஃப்ளாட் ஒன்று இருக்கணுங்கிறாங்கல்ல. இல்லை, சொந்த மேலே கடன் இருக்கக்கூடாது சார். அது எப்படி சார் பாசிபிள்? இதெல்லாம் வந்து அதெல்லாம் இமேஜின் நிறைய பேசுகிறாங்க. இல்லை, சொல்கிறது பேசலாம், பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. எப்படி இருக்க முடியும்? 25 வருஷம் கடன் வாங்கி நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம்னா கடன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? 3 பெட்ரூம் ஃப்ளாட் சேர்த்து வச்சா என்ன தாத்தாவோ அப்பாவோ வாங்கி கொடுத்தா தான் இருக்க முடியும். அப்படிலாம் யோசிக்கிறாங்களா? அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. 1,50,000 ஏன் வேணும்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு தகுதி வேணும்ல. நீங்கள் மாதம் 45,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா நீ 1,50,000 வாங்காமல் எப்படி குடும்பம் நடத்துறது? இன்றைக்கி எந்த விலை விற்கிறது சார்? நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு காய்கறி கரெக்டாக வாங்கி குடும்பம் நடத்தி 2 பேர் சாப்பிட்ணுன்னா இப்போ ஒரு 28,000 ரூபாய் 30,000 ரூபாய் இல்லைன்னா சாப்பிட முடியல. அதில் வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில் போகணும், ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு மாதத்துக்கு ஒரு டூர் போகணுன்னா எப்படி பண்ணுறது? அப்புறம் எப்போ பார்த்தாலும் மனசில் இருக்கிற ஆசைகளை அடக்கிண்டே வாழணும்னா நம்ம ஒன்றும் 1980 இல்லை சார், நம்ம இருக்கிறது 2026 இருக்கோம். அப்போ அந்த பெண்கள் அதீதமாக ஆசைப்படுற பெண்கள்ங்கிறது இருக்காங்க. அது ஒரு 5%. ஆனால் அந்த 5% வச்சுட்டு நீங்கள் 100%யும் வந்து புகார் சொல்கிறது வந்து சரியானது கிடையாது.